பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 6ல கணிதத்துல முதலாம் தவணை பரீட்சைக்கான மீட்டல் என்ற வகையில கடந்த கால வினாத்தாள்கள்ல இருக்கக்கூடிய கேள்விகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்ற வகுப்பில ஒரு 14 கேள்விகள் பார்த்த நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வகுப்புல நாங்கள் 15வது கேள்வியை பார்க்கலாம். 15வது சதுரமுகி வடிவான தாயக்கட்டையை மேசை மீது வைக்கும்போது அதில் எத்தனை விளிம்புகள் காணப்படும்? சதுரமுகி கேள்வியை நீங்கள் எழுதி கொள்ளலாம். சதுரமுகி வடிவான தாயக்கட்டையை சதுரமுகி வடிவான தாயக்கட்டையில் உள்ள விளிம்புகளின் எண்ணிக்கை யாதென்று எழுதி கொள்வோம். சதுரமுகி வடிவான தாயக்கட்டையில் உள்ள விளிம்புகளின் எண்ணிக்கை யாது? இப்ப சதுரமுகி வடிவமான தாயக்கட்டையில் இருக்கக்கூடிய விளிம்புகளின் எண்ணிக்கை 12 ஆகும். சதுரமுகியில முகங்கள் 6 முகங்கள் காணப்படும். உச்சிகள் 8 உச்சிகள் காணப்படும். விளிம்புகள் 12. ஒரு சதுரமுகி வடிவமான தாயக்கட்டை எடுத்து பாருங்க. அதுல இருக்கக்கூடிய விளிம்புகளின் எண்ணிக்கை 12 ஆகும். அடுத்ததாக 16வது கேள்வி. தரப்பட்ட உருவில் நிலற்றப்பட்ட பகுதியில் ஒரு கேள்வி தந்திருக்கு. தரப்பட்ட உருவில் நிலற்றப்பட்ட பகுதியில் 25 மார்பிள்கள் இட முடியும் எனில் 25 மார்பிள்கள் இட முடியும் எனில் மொத்தமாக இவ்வுருவில் எத்தனை மார்பிள்களை இடலாம்? மொத்தமாக இவ்வுருவில் எத்தனை மார்பிள்களை இடலாம்? உரு தரப்படுகிறது. தரப்பட்ட உருவில் இந்த உருவில நிலற்றப்பட்ட பகுதி இந்த உருவில நிலற்றப்பட்ட பகுதி இது. இந்த பகுதியில 25 மார்பிள்களை இடலாமா? 25 மார்பிள்களை இந்த பகுதியில இந்த நிலற்றப்பட்ட பகுதியில வைக்க முடியும். நிலற்றப்பட்ட பகுதியானது 25 மார்பிள்களுக்கு மார்பிள்களை வைக்கிறதுக்கு போதுமானதாக இருக்குது. அப்படி என்றால் மொத்தமாக இவ்வுருவில் எத்தனை மார்பிள்களை இடலாம் என்று கேட்டிருக்குது. இதுக்கு நாங்கள் இந்த அண்ணளவாக என்றதை யோசிக்க வேண்டும். அண்ணளவாக என்றால் கிட்டத்தட்ட
எத்தனை மாவுள்களை இந்த உருவில, இந்த முழு உருவிலையும் நாங்கள் இதுவரை எத்தனை மாவல்களை நாங்கள் வைக்க முடியும், அன்னளவாக எவ்வளவு மாவல்களை வைக்கலாம் என்று பார்க்கும்போது இந்த நிலற்றப்பட்ட பகுதி மாதிரி எத்தனை பகுதிகள் இந்த உருவில இருக்குன்னு பார்க்க வேணும். ஆகவே இதே மாதிரி நிலற்றப்பட்ட பகுதி மாதிரி இதுக்குள்ள 2 பகுதிகள் இருக்குது. இதே மாதிரி நிலற்றப்பட்ட பகுதியை மாதிரியே 2 பகுதிகள் இருக்குது. ஆகவே மொத்தமாக இதுல 25 மாவல்கள், இதுல 25 மாவல்கள், இதுல 25 மாவல்களாக மொத்தமாக இந்த உருவில நாங்கள் 75 மாவல்களை இட முடியும். இதற்கு நாங்கள் அன்னளவாக என்ற மதிப்பிடல் என்ற ஒரு பாடம் படிச்சிருக்கிறோம். அந்த மதிப்பிடல்ல அன்னளவாக கிட்டத்தட்ட இவ்வளவு வைக்கலாம் என்ற அந்த கருத்தை யோசிச்சோம்னா இந்த நாங்கள் செய்ய முடியும். அடுத்ததாக பதினேழாவது கேள்வி. பதினேழாவது மறை 3,2 எனும் நிறை எண்களுக்கு இடையிலுள்ள சகல நிறை எண்களையும் தருக. மறை 3,2 எனும் நிறை எண்களுக்கு இடையிலுள்ள டீச்சர் பிளாக் போர்ட் தெரியல. சகல நிறை எண்களையும் தருக. பதினேழாவது கேள்வி மறை 3, மறை 2 மறை 3 மறை 3, 2 மறை 3, 2 எனும் நிறை எண்களுக்கு இடையிலுள்ள சகல நிறை எண்களையும் தருக. அப்ப நாங்கள் எண்கோட்டுல பார்க்கலாம். எண்கோட்டுல 0 இருக்கு. 0க்கு வலப்பக்கமாக நேரெண்கள் இருக்கும். 1, 2, 3, 4. 0க்கு இடப்பக்கமாக சமனான இடைவெளிகள்ல மறை எண்கள் இருக்கும். இந்த எண்களைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், இது நேர். 0க்கு வலப்பக்கமாக இருக்கிற எண்கள் நேர் நிறைவெண்கள், முழு எண்கள் நேர் நிறைவெண்கள். இடப்பக்கமாக இருக்கிற எண்கள் மறை நிறைவெண்கள். இப்ப என்ன கேட்டிருக்குது, மறை 3க்கும் 2க்கும் இடையில் உள்ள எல்லா நிறைவெண்களையும் தருக. மறை 3 இங்கே இருக்குது, மறை 3க்கும் 2க்கும். அப்ப நீங்கள் இந்த கேள்விக்கு இலகுவாக விடையளிக்க வேணுமெண்டா எண்கோடு கீர்ணீங்கண்டா சரி. அப்ப எண்கோட்டுல மறை 3 இங்கே இருக்குது, 2 நேர் 2 இங்கே இருக்குது. இந்த 2 நிறைவன்களுக்கும் இடையில் உள்ள சகல நிறைவன்களையும் தருகன்னு கேட்டிருக்குது. ஆகவே இதுக்கு இடையில உள்ள எண்களை நாங்கள் எழுதுவோம். மறை 2, மறை 1, 0, 1. மறை 3க்கும் 2க்கும் இடையில் உள்ள எல்லா நிறைவன்களையும் எழுதியிருக்கிறோம். 4 நிறைவன்கள் இருக்குது. மறை 2, மறை 1, 0, 1 ஆகும்.
அடுத்ததாக 18வது கேள்வி. விமானம் ஒன்று முற்பகல் 10:45 புறப்பட்டு முற்பகல் 10:45 புறப்பட்டு பிற்பகல் 3:15 குறித்த நகரை சென்றடைந்தது. விமானம் சென்றடைந்தது எனின் விமானம் பயணத்திற்கு எடுத்த காலம் யாது? விமானம் பயணத்திற்கு எடுத்த காலம் யாது? எடுத்த காலம் எவ்வளவு நேரம் என்று கேட்டிருக்கு. எடுத்த காலம் தொடர்பான கேள்வி. விமானம் ஒன்று முற்பகல் 10:45 புறப்படுது, பிற்பகல் 3:15 குறித்த நகரை சென்றடையுது எனின் விமானம் பயணத்திற்கு எடுத்த காலம் எவ்வளவு? பயணத்திற்கு விமானம் எடுத்த காலம் எவ்வளவு என்று கேட்டிருக்குது. ஆகவே எடுத்த காலம் காண வேணும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேணும்? அந்த பயணம் முடிவடைந்த நேரத்தில இருந்து பயணம் ஆரம்பித்த நேரத்தை கழிக்க வேணும். ஆகவே நாங்கள் பிற்பகல் 3:15 இருந்து முற்பகல் 10:45 கழிக்க போறோம். பிற்பகல் 3:15 இருந்து முற்பகல் 10:45 கழிப்போம். அப்ப இதை 3:15 இருந்து 10:45 கழிக்க வேணும். ஆகவே நாங்கள் இலகுவாக கழிக்கிறதுக்கு இந்த நேரத்தை இது 12 மணித்தியால நேரம். இந்த நேரத்தை நாங்கள் நியம நேரத்துக்கு மாற்றுவோம். நியம நேரம் என்றா இந்த மணித்தியாலத்தோட 12 கூட்டினம் என்றா சரி. 3:15 12 மணித்தியாலங்களை கூட்டுவோம். 15 நியம நேரத்துக்கு மாற்றுறோம் இலகுவாக கழிக்கிறதுக்கு. நியம நேரம் அல்லது 24 மணித்தியால கடிகார நேரம். 15:15 இருந்து நாங்கள் 10:45 கழிப்போம். இனி நாங்கள் இலகுவாக கழிக்க முடியும். பாருங்கோ, இது நிமிஷம், இது மணித்தியாலம். முதலாவது நிமிடத்தை கழிப்போம். 15 நிமிடத்திலிருந்து 45 நிமிடத்தை கழிக்க முடியாது. ஆகவே நாங்கள் இங்கால இருந்து ஒரு மணித்தியாலத்தை இங்கால வாங்குவோம். அப்போ ஒரு மணித்தியாலத்துல 60 நிமிடங்கள். அப்ப இங்க 15 இருக்கு, 15ஓட 60 நிமிடங்களை சேர்த்தோம்னா 75 நிமிடங்கள். அப்ப 75 நிமிடங்கள்ல இருந்து 45 நிமிடங்களை கழிச்ச நீங்கள்டா என்ன வரும்? 30 நிமிடங்கள். ஆகவே 15ல இருந்து 45 கழிக்க முடியாது. இங்கால இருந்து ஒரு மணித்தியாலம் வாங்கும் பொழுது ஒரு மணித்தியாலம் 60 நிமிடங்களுக்கு சமனானது. அப்ப 60ஓட 15 கூட்டுங்கோ 75 நிமிடம். 75 நிமிடத்திலிருந்து 45 நிமிடத்தை கழிச்ச நீங்கள்டா 30 நிமிடம். இனி இங்கால ஒரு மணித்தியாலத்தை கொடுத்துட்டீங்க. அப்ப மணித்தியாலத்துல இங்க என்ன இருக்கும்? 14 மணித்தியாலங்கள் இருக்கும். 14 மணித்தியாலங்கள்ல இருந்து 10 மணித்தியாலங்களை கழிச்சீங்கன்னா 4 மணித்தியாலங்கள். ஆகவே இந்த விமானம் பயணிப்பதற்கு எடுத்த காலம் விடைய எடுத்து எழுத வேணும். 4 மணித்தியாலங்கள் 30 நிமிடம். 4 மணித்தியாலங்கள் 30 நிமிடம் ஆகும். 4 மணித்தியாலம் 30 நிமிடம் ஆகும். விமானம் பயணத்திற்கு எடுத்த காலம். பயணிக்கிறதுக்கு இவ்வளவு நேரத்தை எடுத்திருக்குது. அடுத்தது
அடுத்ததாக 19வது கேள்வி. ஒரு பாடசாலையில் ஒரு பாடசாலையில் 20 நாட்களில் 20 நாட்களில் விரயமாகிய நீரின் அளவு விரயமாகிய நீரின் அளவு 360 லிட்டர் எனில் 360 லிட்டர் எனில் ஒரு நாளில் விரயமாகிய நீரின் அளவு ஒரு நாளில் விரயமாகிய நீரின் அளவு எத்தனை லிட்டர்? எத்தனை லிட்டர்? பாருங்க, கேள்வியை பாருங்க. ஒரு பாடசாலையில் 20 நாட்களில் விரயமாகிய நீரின் அளவு 360 லிட்டர் ஆகும். 20 நாட்கள்ல 360 லிட்டர் நீர் விரயமாகுதான். 360 லிட்டர் நீர் விரயமாகுது எனின் ஒரு நாளில் விரயமாகிய நீரின் அளவு எத்தனை லிட்டர்? ஒரு நாளுக்கு எவ்வளவு லிட்டர் நீர் விரயமாயிருக்கும்? நாங்கள் என்ன செய்ய வேணும்? 20 நாட்களுக்கு 360 லிட்டர். ஆகவே ஒரு நாளுக்கு எத்தனை லிட்டர் என்று காண வேணுமெண்டா 360 நாங்கள் 20ஆல வகுப்போம். 360 20ஆல வகுக்க வேணும். 360 20ஆல வகுக்க வேணும். என்னென்று 360 20ஆல வகுப்பீங்க? சைவருக்கு சைவர் வெட்டலாம். 36ல 2 தடவை 18 தடவை. ஆகவே ஒரு நாளில் விரயமாகிய நீரின் அளவு 18 லிட்டர் ஆகும். நீங்கள் 6ஆம் வகுப்பு பண்ணபடியா உங்களுக்கு இப்படி வகுக்கிறது கஷ்டமாக இருந்தால் நீங்க மற்ற மாதிரி செய்யலாம். 360ல 360 20ஆல வகுக்கும் போது அந்த பூஜ்ஜியத்தை வெட்ட தெரியும் எங்களுக்கு. ஆகவே இனி 36ல 2 எத்தனை முறை இருக்குன்னு பார்ப்போம். 18 முறை. ஆகவே 18 லிட்டர். 20 நாட்களுக்கு 360 லிட்டர் நீர் விரயமாகுதுண்டா ஒரு நாளுக்கு எவ்வளவு லிட்டர் என்று நாங்கள் காண வேணுமெண்டா 360 20ஆல வகுக்க வேணும். வகுக்கும் பொழுது 18 லிட்டர் நீர் கிடைக்குது. ஆகவே ஒரு நாளில் விரயமாகிய நீரின் அளவு 18 லிட்டர் ஆகும். அலகோட சேர்த்து போட வேணும். லிட்டர் என்று போட வேணும். அடுத்தது 20வது கேள்வி. தற்போது பாவனையில் உள்ள மிகப்பெரிய வட்ட வடிவமான இலங்கை நாணயம் எது? இலங்கை நாணயம் எது? இந்த வட்டம் பாடம் தொடர்பா இந்த கேள்வி வந்திருக்குது. தற்போது பாவனையில் உள்ள மிகப்பெரிய வட்ட வடிவமான இலங்கை நாணயம் எது? இப்போது நாங்கள் பாவனையில இப்போது நாங்கள் பயன்படுத்துற நாணயங்கள்ல மிகப்பெரிய வட்ட வடிவமான இலங்கை நாணயம் என்னன்னு கேட்டிருக்குது. அப்ப நாங்கள் இப்ப என்னென்ன நாணயங்களை பயன்படுத்துறோம்? 2 ரூபாய் நாணயம் பயன்படுத்துறோம், 5 ரூபாய் நாணயம்,
ரூபாய் நாணயத்தை தற்போது நாங்கள் பயன்படுத்தி கொண்டு வாரோம். இதுல இந்த 3 நாணயங்கள்லையும் மிக பெரிய வட்ட வடிவமான நாணயம் என்னவாக இருக்குது? 2 ரூபாய் நாணயம். 5 ரூபாய் நாணயமானது 2 ரூபாய் நாணயத்தை விட சிறியதாக இருக்கும். 5 ரூபாய் நாணயமும் 10 ரூபாய் நாணயமும் 2 ரூபாய் நாணயத்தை விட சிறியதாக இருக்கும். அப்ப மிக பெரிய வட்ட வடிவமான இலங்கை நாணயம் எதெண்டா 2 ரூபாய் நாணயம். 2 ரூபாய் நாணயத்தை பாருங்க, மற்ற நாணயங்களை விட மிக பெரிய வட்ட வடிவமான நாணயமாக இருக்கும். 2 ரூபாய் நாணயம். இதுக்கு நாங்கள் விடை எழுதிவிடலாம். அடுத்ததாக இதோட உங்களுக்கு தரமாறுல முதலாம் தவண பரீட்சைக்கு பகுதி 1ல 20 கேள்விகள் வரும். அப்ப நாங்கள் பகுதி 1ல ஒரு கடந்த கால வினாத்தால் 1ல இருக்கக்கூடிய பகுதி 1ல இருக்கிற 20 கேள்விகளையும் பார்த்துட்டோம். இதனுடைய தொடர்ச்சியாக பகுதி 2ல இருக்கிற கேள்விகளை நாங்கள் பார்க்கலாம். இப்ப பகுதி 2ல கேள்வி எங்களுக்கு ஒரு கேள்வியில ஒரு 5 அல்லது 6 கேள்விகள் சேர்ந்து வார மாதிரி வரும். பகுதி 2ல இருக்கிற கேள்விகளை பார்ப்போம். பகுதி 2ல முதலாவது கேள்வியில 1, முதலாவது கேள்வியில ஒரு சின்ன கேள்வி. பிரதான திசைகள் எவை? பிரதான திசைகள் எவை? பிரதான திசைகள் எவையெல்லாம்? பிரதான திசைகள் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. பிரதான திசைகள் 4 இருக்குது. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. இந்த 4ம் பிரதான திசைகள் ஆகும். அடுத்ததாக இதுல முதலாவது கேள்வியில இருக்கிற 2வது கேள்வி, உபதிசைகள் எவை? உபதிசைகள் எவை என்று கேட்டிருக்குது. பிரதான திசைகள் 4 திசைகள் இருக்கிற மாதிரி உபதிசைகளும் 4 திசைகள் இருக்குது. என்னென்ன எல்லாம் உபதிசைகள்? முதலாவதாக வடகிழக்கு, அடுத்தது வடமேற்கு, அடுத்தது தென்கிழக்கு, அடுத்ததாக தென்மேற்கு. நான்கு உபதிசைகள் இருக்குது. 4 உபதிசைகளும் இந்த பிரதான திசைகளுக்கு இடையில வரும். பிரதான திசைகளை வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. 4 பிரதான திசைகளை நாங்கள் படத்துல குறிக்கும் பொழுது இவ்வாறு குறிப்போம். உபதிசைகள் 4ம் இந்த பிரதான திசைகளுக்கு இடையில வரும். வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில வடகிழக்கு திசை, தெற்குக்கும் கிழக்குக்கும் இடையில தென்கிழக்கு திசை, தெற்குக்கும் மேற்குக்கும் இடையில தென்மேற்கு திசை, வடக்குக்கும் மேற்குக்கும் இடையில வடமேற்கு திசை. பிரதான திசைகள் 4, உபதிசைகள் 4. அடுத்ததாக பகுதி 1லேயே 3வது கேள்வி. பகுதி 2ல முதலாவது வினாவில 3வது இருக்கிற வினா ஒரு திசைகள் சம்பந்தமான ஒரு கேள்வி. ராஜன் பாடசாலைக்கு செல்லும் போது
கடந்து சென்ற இடங்கள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. ஒரு படம் உருவானது காட்டப்படுகிறது. ராஜன் பாடசாலைக்கு செல்லும் போது கடந்து சென்ற இடங்கள் பற்றின ஒரு காட்டப்படுது. இங்க ராஜனின் வீடு, ராஜனின் வீடு இதுல இருக்குது. வீட்டுக்கு பக்கமாக கோவில் இருக்குது. அடுத்ததாக கோவிலுக்கு இந்த பக்கமாக சந்தை இருக்குது. பாருங்க, ஒரு உருவண்டு காட்டப்படுது. இங்க ராஜனின் வீடு இருக்குது, இங்க கோவில் இருக்குது, இதுல சந்தை இருக்குது, இங்க குளம் இருக்குது, இங்க பாடசாலை இருக்குது. என்ன சொல்லி இருக்கு? ராஜன் வீட்டில இருந்து பாடசாலைக்கு செல்லும் போது கடந்து சென்ற இடங்கள் இந்த படத்துல காட்டப்படுது. வீட்டை இருந்து பாடசாலைக்கு எப்படி போறார்? கோவில் வரும் பொழுது கோவில் இருக்குது, கோவிலை கடந்து சந்தை இருக்குது, சந்தைக்கு அங்கால குளம் இருக்கு, குளத்தை கடந்து பாடசாலைக்கு போறார். அப்ப இந்த உருவை வச்சு கொண்டு தார கேள்விகளுக்கு நாங்கள் விடை எழுத போறோம். கேள்வி பாருங்க. ராஜன் தனது வீட்டிலிருந்து ராஜன் தனது வீட்டிலிருந்து தெற்கு திசையில் சென்று டேஸை அடைந்தார். கீறு இடையில ஒரு கீறு வந்திருக்குது பாருங்க. ராஜன் தனது வீட்டில் இருந்து தெற்கு திசையில் சென்று டேஸை அடைந்தார். முதலாவது, ராஜன் தனது வீட்டில இருந்து தெற்கு திசையாக சென்று எதனை அடைகிறார்? ராஜன் வீடு இங்க இருக்குது. அப்ப வீட்டில இருந்து நாங்கள் பிரதான திசைகளை பார்க்கும் பொழுது வீட்டுக்கு மேற்பக்கமாக என்ன திசை இருக்கும்? மேல இங்க வடக்கு திசை, வடக்குக்கு எதிரில தெற்கு திசை, வடக்குக்கும் தெற்குக்கும் இடையில வலது பக்கமாக கிழக்கு திசை, கிழக்குக்கு எதிராக மேற்கு திசை இங்கே இருக்கு. வீட்டில இருந்து தெற்கு திசை பக்கமாக போகும் பொழுது முதலாவதாக என்ன தடைகிறார்? எங்க தெற்கு திசை பக்கமாக வீட்டை இருந்து தெற்கு திசையில போகும் பொழுது முதலாவதாக என்ன வருது? கோவில். ஆகவே நாங்கள் இங்க என்ன போட வேணும்? கோவிலை அடைந்தார். ராஜன் தனது வீட்டிலிருந்து தெற்கு திசையில் சென்று முதலாவதாக கோவிலை அடைகிறார். பிறகு அங்கிருந்து இதனுடைய தொடர்ச்சியாக அங்கிருந்து டேஸ் திசையில் சென்று சந்தையை அடைந்தார். அங்கிருந்து டேஸ் திசையில் சென்று சந்தையை அடைந்தார். அடைந்தான் போட்டுக்கொள்வோம் எல்லாத்துலையும்.
அங்கிருந்து கோவில்ல அடைந்த பிறகு, கோயிலுக்கிட்ட வந்த பிறகு அங்கிருந்து டேஸ் திசையில் சென்று சந்தையை அடைந்தார். கோவிலில இருந்து சந்தைக்கு போறதுக்கு அவர் என்ன திசை வழியாக போக வேணும்? கோவில்ல இருந்து என்ன திசையில செல்லும் பொழுது சந்தை வரும்? இப்ப நாங்கள் கோவில்ல இருந்து கொண்டு பிரதான திசைகள் 4ஐயும் பார்க்க வேணும். கோவில்ல இருந்து கொண்டு பிரதான கோவிலுக்கு மேற்பக்கமாக வடக்கு திசை, கீழே தெற்கு திசை, வடக்குக்கும் தெற்குக்கும் இடையில வலப்பக்கமாக என்ன திசை வரும்? கிழக்கு திசை. இங்கால மேற்கு திசை. அந்த எங்க இருந்தோ இந்த அங்கிருந்து அண்டபடியா நாங்க கோவிலில் இருந்து கொண்டு பிரதான திசைகளை பார்க்க வேணும். மேல வடக்கு திசை, கீழே தெற்கு திசை, இங்கால கிழக்கு திசை, இங்கால மேற்கு திசை. அப்ப சந்தைக்கு போக வேணுமெண்டா என்ன திசை வழியாக சென்றிருக்க வேணும்? கிழக்கு திசை வழியாக. ஆகவே அங்கிருந்து கிழக்கு திசையில் சென்று சந்தையை அடைந்தான். கிழக்கு திசையில சென்று சந்தையை அடைகிறார். அடுத்தது பின் அங்கிருந்து தொடர்ந்து பின் அங்கிருந்து டேஸ் திசையில் சென்று டேஸ் திசையில் சென்று டேஸை அடைந்தான். என்ன திசையில போய் எந்த இடத்தை அடைந்தார்? டேஸ் திசையில் சென்று டேஸை அடைந்தான். சந்தையில இருந்து இவர் பாடசாலைக்கு போகும்போது, சந்தையில இருந்து பாடசாலைக்கு போறதுக்கு என்ன வழியா போறார்? எப்படி போறார்? குளத்துக்கு கிட்ட போயிட்டு சந்தையில இருந்து பாடசாலைக்கு போகும் பொழுது குளம் வருது. அடுத்த குளத்துல இருந்துதான் பாடசாலைக்கு போறார். ஆகவே சந்தையில இருந்து அங்கிருந்து என்ன திசையில் சென்று டேஸ் திசையில் சென்று டேஸை அடைந்தார். என்ன திசையில போகும் பொழுது அவர் குளத்தை அடைகிறார். குளத்தை முதலாவது சந்தையிலிருந்து குளம் பக்கமாக போயிட்டு தான் பிறகு பாடசாலைக்கு போறார். ஆகவே சந்தையில இருந்து என்ன திசை வழியாக குளத்தை அடைகிறார் என்று பார்ப்போம். அப்ப 2வது டேஸ்ல என்ன வர வேணும்? இங்க அடைந்தான். இதுல என்ன வர வேணும்? குளத்தை அடைந்தான். குளத்தை பின் அங்கிருந்து டேஸ் திசையில் சென்று குளத்தை அடைந்தான். 2வது டேஸ்ல கண்டிப்பா குளம் வர வேணும். ஏனென்றா சந்தை, அடுத்ததாக குளம், அடுத்ததாக பாடசாலை. ஆகவே அங்கிருந்து குளத்துக்கு கிட்ட போயிட்டு தான் அவர் பாடசாலைக்கு போயிருக்க வேணும். நாங்கள் இது எங்களுக்கு உறுதியாக தெரியும். இதுல இருந்து நாங்கள் என்ன திசையில போகும் பொழுது குளம் வருதுன்னு பார்க்க வேணும். அப்ப சந்தையில இருந்து பிரதான திசைகள் 4ஐயும் பார்ப்போம். சந்தையில இருந்தண்டா சந்தைக்கு மேற்பக்கமாக வடக்கு, கீழே, தெற்கு, இந்த பக்கமாக கிழக்கு, இங்கால மேற்கு. அப்ப சந்தையில இருந்து குளத்துக்கு போக வேணுமெண்டா அவர் என்ன திசையில போயிருக்க வேணும்? இங்க வடக்கு, இங்க கிழக்கு. வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில போறார். அப்ப அவர் பிரதான திசை வழியாக போகையில உபதிசை வழியா போறார். வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில போறார். வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில உள்ள உபதிசை என்ன? வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில வடகிழக்கு திசையில போகும் பொழுது அவர் குளத்தை அடைய முடியும். ஆகவே அங்கிருந்து அவர் குளத்தை அடைவதற்கு என்ன திசையில் செல்ல வேணும்? வடகிழக்கு. வடக்கு கிழக்குக்கு இடையில போறார். வடகிழக்கு திசையில் சென்று குளத்தை அடைகிறார். பிறகு அடுத்ததாக இறுதியில் குளத்தில் இருந்து இறுதியில் குளத்திலிருந்து டேஸ் திசையில் சென்று பாடசாலையை அடைந்தான். டேஸ் திசையில் சென்று பாடசாலையை அடைந்தான். இறுதியாக குளத்தில் இருந்து என்ன திசையில சென்று பாடசாலையை அடைந்தார்?
குளத்துல இருந்து பாடசாலைக்கு போறதுக்கு அவர் என்ன திசை வழியாக போயிருப்பார் என்று நாங்கள் பார்க்க வேணும். ஆகவே குளத்தில இருந்து பிரதான திசைகளை பார்ப்போம். மேல வடக்கு திசை, மேல் பக்கமாக வடக்கு திசை, கீழ்ப்பக்கமாக தெற்கு திசை, இங்கால கிழக்கு திசை, இங்கால மேற்கு திசை. அந்த இடத்தில இருந்து எங்க இருந்து குளத்தில் இருந்து என்ன திசையில் சென்றிருப்பார் பாடசாலைக்கு என்று கேட்டிருக்குது. ஆகவே நாங்கள் குளத்தில இருந்து கொண்டு அந்த இடத்துல இருந்து கொண்டு பிரதான திசைகள் 4 எங்கெங்க இருக்குது என்று பார்த்துட்டு அப்ப பாடசாலைக்கு அவர் எந்த திசை வழியாக போயிருக்க வேணும். பிரதான திசை வழியாக போகையில தெற்கு இங்க இருக்கு, கிழக்கு இங்க இருக்கு. தெற்குக்கும் கிழக்குக்கும் இடையில இருக்கிற உபதிசை வழியாக போற. தெற்குக்கும் கிழக்குக்கும் இடையில உள்ள திசை என்ன? தென்கிழக்கு திசை வழியாக போகும் பொழுது அவர் பாடசாலையை அடைய முடியும். ஆகவே இறுதியாக நாங்கள் என்ன எழுத வேணும்? இறுதியில் குளத்திலிருந்து தென்கிழக்கு திசையில் சென்று பாடசாலையை அடைந்தார். குளத்திலிருந்து தென்கிழக்கு திசையில் சென்று பாடசாலையை அடைந்தார். அடுத்ததாக நீங்கள் திசைகள்ல இப்படி ஒரு பெரிய கேள்வி எங்களுக்கு வரும். நீங்கள் இந்த திசைகள் இப்படி ஒரு உருவம் ஒன்று தந்துட்டு இப்படி ஒரு படம் ஒன்று தந்துட்டு அந்த திசைகளுக்கு கேட்கிற மாதிரியான கேள்வி வரும். ஆகவே நீங்கள் இந்த திசைகள் பெரிய கேள்வி பகுதி 2ல வார கேள்விகளை வடிவா படிச்சு கொள்ள வேணும். அடுத்ததாக இந்த ஒன்றிலேயே இருக்கக்கூடிய 4வது கேள்வி A, B, C, அடுத்தது D, E, F, G, H, I. இந்த 6 எழுத்துக்களையும் இப்படி தந்திருக்குது. 3 வரிசையாக 6 எழுத்துக்களையும் தந்துட்டு கேள்வி கேட்டிருக்குது. முதலாவது கேள்வி ஈக்கு கிடைத்தளத்தில் உள்ள புள்ளிகள் 2 தருக. ஈக்கு கிடைத்தளத்தில் உள்ள 2 புள்ளிகள் தருக. ஈக்கு கிடைத்தளத்தில் உள்ள 2 புள்ளிகளை தருக. ஈ எங்க இருக்குது? இந்த இருக்குது. ஈக்கு கிடைத்தளத்துல ஈக்கு கிடையாக இருக்கிற மாதிரி 2 புள்ளிகளை தருக. இப்ப ஈக்கு கிடையாகண்டா எங்க பார்க்க வேணும் நாங்கள்? இதுதான் ஈயினுடைய மட்டத்துல கிடைமட்டம் 2 கிடையும் நிலைக்குத்தும் நாங்கள் படிச்சிருக்கிறோம். கிடையண்டா இப்ப நீங்க தரையில வைக்கக்கூடிய ஒரு பொருள் தரையிலேயே அதுக்கு கிடையாக வச்சனீங்கன்னா உதாரணமாக கிடைக்கு உதாரணமாக என்ன சொல்லலாம்? ஒரு பாத்திரத்துல நாங்கள் நீரை நிரப்பி வைக்கும் போது அந்த நீர் கிடையாக இருக்குது என்று சொல்லுவோம். அதே போல கிடைமட்டமாக ஈக்கு கிடையாக என்னென்ன புள்ளிகள் இருக்குது? ஈக்கு நேராக கிடையாக என்னென்ன புள்ளிகள் இருக்குது? டியும் எஃப்பும் இருக்குது. ஈக்கு கிடையாக இருக்கிற 2 புள்ளிகள் அல்லது ஈக்கு கிடைத்தளத்தில் இருக்கிற 2 புள்ளிகள் டியும் எஃப்பும். அடுத்ததாக எஃப்பிற்கு நிலைக்குத்து தளத்தில் எஃப்பிற்கு நிலைக்குத்து தளத்தில் எஃப்பிற்கு நிலைக்குத்து தளத்தில் மேலே உள்ள புள்ளி எது? மேலே
உள்ள புள்ளி எது? முதலாவது கேள்வி கிடைத்தளம் சம்பந்தமாக கேட்டது. அடுத்தது நிலைக்குத்து. எஃபிற்கு நிலைக்குத்து தளத்தில் மேலே உள்ள புள்ளி எது? நிலைக்குத்தண்டா செங்குத்து. அப்படியே எஃபிற்கு நிலைக்குத்துக்கு உதாரணமாக நாங்கள் ஒரு ஒரு சின்ன கல்ல அப்படி ஒரு கசிறிய கயிற்றுல கட்டி தொங்க விட்டு அந்த கல் அசைஞ்சு முடிஞ்ச பிறகு நாங்கள் அந்த நிலைக்குத்தாக அப்படி பார்க்கலாம். செங்குத்தாக நிலைக்குத்து என்பது செங்குத்தாக இருக்கிறது. ஒரு சிறிய கல்ல நீங்க கயிற்றுல கட்டி தொங்க விடும் போது அந்த கயிற்றை பிடிச்சு கொண்டு அந்த கல் இருக்கிற இடத்த பார்த்தனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நிலைக்குத்தாக இருக்கும், செங்குத்தாக இருக்கும். எஃபிற்கு நிலைக்குத்து தளத்தில் மேலே உள்ள புள்ளி எது? அப்ப எஃபிற்கு நிலைக்குத்து தளம் என்றா என்ன? எஃபிற்கு நிலைக்குத்து இதுதான் எஃபிற்கு செங்குத்தாக, எஃபிற்கு நிலைக்குத்தாக இருக்கிற புள்ளிகள் இவை இரண்டு, சியும் ஐயும். எஃபிற்கு நிலைக்குத்தாக. அப்ப எஃப்க்கு நிலைக்குத்து தளத்தில் மேலே உள்ள புள்ளி எது? அப்ப எஃப்க்கு நிலைக்குத்தாக ரெண்டு புள்ளிகள் இருக்குது, சியும் ஐயும். இதுல மேலே உள்ள புள்ளி எதண்டு கேட்டிருக்குது. அப்ப மேலே என்ன புள்ளி இருக்குது? சி. ஆகவே எஃப்க்கு நிலைக்குத்து தளத்தில் மேலே உள்ள புள்ளி சி என்று எழுதுவோம். அடுத்ததாக மூன்றாவது கேள்வி. பிக்கு கிடைத்தளத்திலும் பிக்கு கிடைத்தளத்திலும் ஜிக்கு நிலைக்குத்து தளத்திலும் ஜிக்கு நிலைக்குத்து தளத்திலும் நிலைக்குத்து தளத்திலும் உள்ள புள்ளி எது? பாருங்க, பிக்கு கிடைத்தளத்திலும் பிக்கு கிடையாக இருக்க வேண்டும். ஜிக்கு நிலைக்குத்து தளத்திலும் ஜிக்கு நிலைக்குத்தாக இருக்க வேணும். அப்படி இருக்கிற மாதிரியான புள்ளி எதண்டு கேட்டிருக்குது. அப்ப நாங்கள் இங்க பார்ப்போம். பிக்கு கிடைத்தளத்திலும் பிக்கு கிடையாக இருக்க வேணும். பிக்கு கிடையாக இருக்க வேணும். இப்ப பிக்கு கிடையண்டா இந்த ரெண்டு புள்ளிகளும் ஏயும் சியும் பிக்கு கிடைத்தளத்திலும். வெளிய பாருங்க, பிக்கு கிடைத்தளத்திலும் ஜிக்கு நிலைக்குத்து தளத்திலும் பிக்கு கிடையாக இருக்க வேணும். ஜிக்கு நிலைக்குத்தாக இருக்க வேணும். ஜிக்கு நிலைக்குத்தாகண்டா இப்படி இருக்க வேணும். அப்ப பிக்கு கிடையாகவும் இருக்க வேணும், ஜிக்கு நிலைக்குத்தாகவும் இருக்க வேணுமெண்டா இந்த புள்ளி வரும் ஏ வரும். இது ஏயும் சியும் பிக்கு கிடையாக இருக்குது. ஜிக்கு நிலைக்குத்தாகண்டா இந்த இரண்டு ஏயும் டியும் ஜிக்கு நிலைக்குத்தாக இருக்குது. ஆனால் பிக்கு கிடையாகவும் ஜிக்கு நிலைக்குத்தாகவும் இருக்கிற ஒரு புள்ளி தான் இருக்குது, என்னடா ஏ மட்டும். ஆகவே நாங்கள் என்ன எழுதுவோம்? ஏ. பிக்கு கிடைத்தளத்திலும் ஜிக்கு நிலைக்குத்து தளத்திலும் உள்ள புள்ளி ஏ. பிக்கு கிடையாக இருக்குது, ஜிக்கு நிலைக்குத்தண்டா இந்த வரிசை, கிடையண்டா இந்த வரிசை. பிக்கு கிடையாக இருக்க வேணும், ஜிக்கு நிலைக்குத்தாக இருக்க வேணும். இருக்கிற ஒரு புள்ளி ஏ ஆகும்.
ஆகவே பிள்ளைகள் நாங்கள் இதுவரை தரமாறுல கணிதத்தில முதலாம் தவணை பரீட்சைக்கான மீட்டல் தொடர்பாக கடந்த கால வினாத்தாள்கள்ல இருக்கக்கூடிய பகுதி 1 பகுதி 2 கேள்விகளை பார்த்தோம். தொடர்ந்தும் நாங்கள் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.